வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரை வகையில் ஒன்றான வல்லாரைக்கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வல்லாரை ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ மூலிகை ஆகும். கிராமங்களில் காணப்படும் மூலிகைகள் எண்ணற்றவை. ஆனாலும் வல்லாரை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதன் முதன்மை செயல்பாடு மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துவதே ஆகும். மேலும் கீரை என்றாலே ஏகப்பட்ட சத்து உள்ளது. அதிலும் வல்லாரை சொல்லவே வேண்டாம். ஊட்டச்சத்து நிரம்பி வைத்திருக்கும் அற்புத கீரைன்னே சொல்லலாம். இது வட்டமான மற்றும் அரைக்கோள வடிவம் கொண்டதாகவும் இருக்குது. நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெற முடியும். மேலும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் தன்மையும் இந்த வல்லாரைக்கீரைக்கு உண்டு. இப்படிப்பட்ட இந்த வல்லாரைக்கீரையில் என்னென்ன விட்டமின்கள் இருக்குது, என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி, விட்டமின் பி, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்து, தாது உப்பு, பொட்டாசியம், மேக்னீசியம், நார்ச்சத்து அப்படின்னு பலதரப்பட்ட விட்டமின்கள் இந்த வல்லாரைக்கீரையில் அடங்கியிருக்கு. வல்லாரைக்கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வல்லாரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆனது உடல் எடையை பராமரிக்கவும், மேலும் போதுமான நார்ச்சத்து புரதம் கொண்டதாகவும், கலோரி குறைவாகவும் இருக்குது. கலோரி குறைவாக இருக்கிறதுனால டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த கீரை ரொம்பவே உறுதுணை புரியுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சியால் உடல் திசு வளர்ச்சிக்கு, நச்சு அகற்றுதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. வல்லாரையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் உதவுது. இதய தசை செயல்பாட்டை ஊக்குவிக்கவும் மற்றும் மாரடைப்பு, பக்கவாதத்தை தடுக்கும் தன்மை கொண்டதாகவும் அமைதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. மேலும் வல்லாரையில் உள்ள மெக்னீசியம் மற்றும் மேக்னீசியம் தசைப்பிடிப்பை தளர்க்கிறது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சரியான குடல் இயக்க சரிவர செய்தல் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துதலையும், மலச்சிக்கல், அஜீர்ணம் போன்ற பிரச்சனையிலிருந்தும் நம்ம உடலை பாதுகாக்குது. மேலும் வல்லாரையில் உள்ள இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்து, தாது உப்புக்கள் இரத்தத்திற்கு தேவையான சத்துக்களை சரிவர தருதல பெருந்துணை புரியுது. வல்லாரை கிளையில் உள்ள மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வல்லாரை இலையை ஆயிலாக ரெடி பண்ணி நம்ம தலையில் தேய்க்கிறதன் மூலமாக உடல் சூட்டை தணிக்கலாம். மேலும் உடல் எரிச்சலும் இதன் மூலமாக முற்றிலும் தவிர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த இலையை அரைத்து தோலில் கெட்டுறதன் மூலமாக இந்த நோயின் தாக்கம் முற்றிலும் குறையப்படுது. பிரசவத்திற்கு பிறகு தாயின் உடல்நிலை தேறி வருவதற்கு வல்லாரை சாறையும் பனங்கற்கண்டையும் சேர்த்து கொடுத்தா அவங்களோட உடல்நிலை நல்ல முறையில் தேறி வருது. இந்த வல்லாரை இலையை பச்சையாகவே வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதன் மூலமாக குடல் புண், குடல் நோய் மற்றும் வாய்ப்புண், வாய் நாற்றத்திலிருந்து முற்றிலும் விடுபடலாம். மங்கலான கண் பார்வை சரி செய்தல இந்த வல்லாரைக்கீரை பெருந்துணை புரியுதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. மேலும் வெண்குஷ்டத்திற்கு சிறந்த மருந்தாகவும் இந்த வல்லாரை அமையுது. வல்லாரை இலையை வெயில் படாமல் நிழலில் உலர்த்தி அதை பொடி செஞ்சு பாலில் கலந்து குடிக்கிறதன் மூலமாக வயிற்றில் ஏற்படக்கூடிய பூச்சிகள் தொல்லையிலிருந்து முற்றிலும் விடுபடலாம். இதை இரவு நேரத்தில் எடுத்துக்கணும். மேலும் வல்லாரை இலை ப்ளஸ் வெந்தயம் இது ரெண்டையும் கலந்து எடுக்கிறதன் மூலமாக பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய இடுப்பு வலியிலிருந்து முற்றிலும் விடுபடலான்னு சொன்னால் அது மிகையாகாது. வல்லாரைக்கீரையை சாப்பிட்றதன் மூலமாக இது மட்டும் இல்லாமல் இன்னும் பலதரப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரைக்கீரையை எடுக்கிறதன் மூலமாக முட்டு வலியை முற்றிலும் குறைக்க முடியும். வயிற்றுப்புண் குறைவதற்கு இது முக்கியத்துவம் வகிக்குது. மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைப்பதற்கு பெருந்துணை புரியுது. வல்லாரை மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவமும் கொடுக்குது. வல்லாரை இலையை டெய்லி 10 இலை பச்சையாக சாப்பிட்றதன் மூலமாக மூளை நரம்பு வலுப்பெறுவதற்கு பெருந்துணையாக இருக்குது. தொண்டையில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை சரி செய்யும் தன்மையும் இந்த வல்லாரைக்கீரைக்கு உண்டு. இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவையும் கூட்டும். காச நோய்க்கு வல்லாரை சிறந்த மருந்துன்னு சொன்னால் அது மிகையாகாது. கண் எரிச்சல் மற்றும் கண்ணில் நீர் வழிதலை போக்கி கண்ணின் நரம்புக்கும் நல்ல நன்மை பயக்கதாகவும் இந்த வல்லாரை அமையுது. சுகர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் மெடிசனாகவும் இந்த வல்லாரை இருக்குது. வல்லாரைக்கீரை சாப்பிட்றதன் மூலமாக இளைப்பு, இருமல் மற்றும் தொண்டைக்கட்டுகள் முற்றிலும் தவிர்க்கப்படுது. மலச்சிக்கல், வயிற்றுப்புண், குடல் புண் சரி செய்யப்படுது. வாய்வு வீக்கம், கட்டி போன்றவற்றில் இருந்து முற்றிலும் விடுதலை கிடைக்குது. இரத்தத்தையும் சுத்திகரிக்குது. வல்லாரை ஞாபக சக்தியும் மற்றும் புண் ஆறுவதற்கான தன்மையும் கொண்டதாக அமையுது.
நரம்பு தளர்ச்சியையும் குணப்படுத்தும் தன்மை இந்த வல்லாரைக்கு உண்டு. மூளை சோர்வை நீக்கி மூளையை சிந்தனை அதிகரிக்க செய்யும் தன்மையும் இதுக்கு இருக்குது. அஜீரண கோளாறுக்கு சிறந்த மெடிசனாகவும் இந்த வல்லாரைக்கீரை அமையுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? மேலும் வல்லாரைக்கீரையை நம்ம உணவில் எடுத்துக்கிறதன் மூலமாக இதயம் பலப்படுது. இரத்த சொகையை நீக்கி இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை கூட்டவும் இந்த வல்லாரை பெருந்துணை புரியுது. மனச்சோர்வையும் நீக்குது. இரத்த சொகைக்கு அருமருந்தாகவும் இந்த வல்லாரை அமையுது. இரத்தம் நல்ல முறையில் சுத்திகரிக்கப்படுது. சர்ம ஆரோக்கியத்துக்கும் பொலிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. உடலில் நமைச்சல், எரிச்சல், புண் போன்றவை சரி வருவதற்கு மிகவே பயனுள்ளதாகவும் அமையுது. பல் ஈறுகளுக்கு வலுத்தன்மையையும் கொடுக்குது. பல் துவக்கிறதன் மூலமாக பல்ல இருக்க கரைகள் முற்றிலும் போகுது. மாலைக்கண் நோய் வராமலும் தடுக்குது. கண் பார்வை திறனை கூட்டும் தன்மையும் இந்த வல்லாரைக்கு உண்டு. கால் நரம்பு பாதிப்பு பிரச்சனையும் முற்றிலும் சரி செய்து காய்ச்சலை சரி செய்யும் தன்மையும் இந்த வல்லாரைக்கு உண்டு. இத்தனை குணங்களை கொண்ட இந்த வல்லாரையை நம்ம எப்படிலாம் சாப்பாட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வல்லாரை துவையல், வல்லாரை தோசை, சட்னி, வல்லாரை சப்பாத்தி, வல்லாரை பூரி, வல்லாரை சூப், வல்லாரை சாலட் அப்படின்னு பலதரப்பட்ட முறையில் நம்ம உணவில் எடுத்துக்கிறோம். இத்தனை வல்லமை நிறைந்ததால தான் இந்த கீரைக்கு வல்லாரை அப்படின்னு பெயர் வந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வல்லாரையை வாரத்தில் 2 முறையேனும் நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். This video is sponsored by Buy Mood eShopping. Thank you.